சின்ன வயசுல இருந்தே இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் அம்மா அப்பா எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே வரும்போது நமக்கு எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம், அம்பாளை பார்க்க போகிறோம், அம்பாளோட ஆசீர்வாதம் வாங்க போகிறோம் அப்படின்னும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். திருவேற்காடு ஃபுல்லாக அப்படியே சக்தி மயமாக இருக்க போகுது. எங்கும் சக்தி, எதிலும் சக்தி, எல்லாம் சக்திங்கிற மாதிரி எல்லா இடமும் இன்னைக்கு சக்தி மயமாக இருக்க போகுது. விளக்கோட ஒளி எப்படி இருளை நீக்கி ஒளியை எப்படி தருதோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி நல்வாழ்வுக்கு வழிகாட்டுவது, நல்வழி காட்டுவதே விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நல்வழியை காட்டக்கூடியவள் வந்து எங்களோட அருள்மிகு தேவி கருமாரியம்மன். எவ்வளோ சந்தர்ப்பத்துல வந்து நான் சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் அம்மா அப்படின்னா போதும், எனக்கு என்ன வேணுமோ அது பண்ணிடுவாங்க. கலாட்டா டிவைன் திருவிளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம், லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட், ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட், தி சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன், பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ், வெற்றி ரியல்ஸ், தாய் மண்ணே வணக்கம், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா. நம்ம கலாட்டா டிவைன் இந்த திருவிளக்கு பூஜை நடத்துறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நபர் நீங்கன்னு சொல்லலாம். நம்ம திருவேற்காடு கோயிலோட அறங்காவலர். இப்போ வந்து திருவேற்காடு அம்மன் அப்படின்னு சொன்னாலே வெளியில இருக்கிற எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்கும் அந்த அம்மனை பத்தி நாங்க பேசினாலே. ஸோ நீங்க இங்க ஒரு பகுதியா இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலோட அறங்காவலர் நான். சின்ன வயசுல இருந்தே இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் அம்மா அப்பா எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ வரும்போதே, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, கருமாரியம்மன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னாலே வந்து ஒரு, ஆனால் இது அப்போ வந்து இது ஒரு கிராமம் மாதிரி இருந்தது இல்லையா, நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தோம் இல்லையா. இங்கே வரும்போது நமக்கு எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம், அம்பாளை பார்க்க போகிறோம், அம்பாளோட ஆசீர்வாதம் வாங்க போகிறோம் அப்படின்னும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த திருவிளக்கு பூஜையை பற்றி கேட்டிங்க. தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் வந்து தொடர்ந்து திருவிளக்கு பூஜையானது நடந்து கொண்டே இருக்கும். ஆடியில் 5 வாரங்களும், தையில் 5 வாரங்களும், பௌர்ணமி தினங்களில் ஒரு பௌர்ணமிக்கு இங்கே திருவிளக்கு பூஜை இருக்குது. இப்போது நவராத்திரியில் வந்து 10 நாளும் நம்ம கருமாரியம்மன் திருக்கோயிலில் வந்து திருவிளக்கு பூஜையானது நடைபெறும். அது மற்ற நாட்களில் நடக்கிறது வந்து 108 தான் நடக்கும். ஆனால் நவராத்திரியில் நடக்கக்கூடிய திருவிளக்கு பூஜை வந்து 216 பேர் உட்காந்து நம்மளோட திருவிளக்கு பூஜையை வந்து நடத்துவாங்க. இன்றைக்கி நம்ம சேனல் மூலயமா நடத்துகிற இந்த திருவிளக்கு பூஜையானது இன்றைக்கி 250 பேர் உட்கார போகிறாங்க. ஆனால் நான் விவேக்கிட்ட சொல்லும் போது 216 தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ மக்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, நாங்கள் திருவிளக்கு பூஜைக்கு வரணும், நாங்கள் வரணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து 250 பெண்கள் இருக்க போகிறாங்க. திருவேற்காடு ஃபுல்லாக அப்படியே சக்தி மயமாக இருக்க போகுது. எங்கும் சக்தி, எதிலும் சக்தி, எல்லாம் சக்திங்கிற மாதிரி எல்லா இடமும் இன்றைக்கி சக்தி மயமாக இருக்க போகுது. இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையும் விளக்கோட ஒளி எப்படி இருளை நீக்கி ஒளியை எப்படி தருதோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி நல்வாழ்வுக்கு வழிகாட்டுவது, நல்வழி காட்டுவதே விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நல்வழியை காட்டக்கூடியவள் வந்து எங்களோட அருள்மிகு தேவி கருமாரியம்மன். அதுதான். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசுலேருந்து நான் வந்து கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்க, திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில். உங்களுக்கு வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக இப்போது ஸ்கூல் படிக்கும் போதாக இருக்கு. நான் வந்து சிறு வயதுலேயே வந்து தொழிலுக்குள்ளே போயிட்டேன். அப்படி நான் என்னோடய தொழிலுக்குள்ளே போகும்போது அந்த தொழில் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இந்த இடத்துல நான் நிற்கிறேன், தொழிலில் சிறந்த ஒரு பெண்மணியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மாங்காடு காமாட்சி அம்மனும் திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மனும் என்னை வழி நடத்திட்டு வராங்க. எவ்வளோ சந்தர்ப்பத்தில் வந்து நான் சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் அம்மா அப்படின்னா போதும், எனக்கு உடனே அது என்ன சொல்கிறது, அம்மா அப்படின்னா போதும், அவங்க நமக்கு என்ன வேணுமோ அது பண்ணிடுவாங்க. எனக்கு 2015 இதயத்தில் ஒரு கோளாறு ஒன்று ஏற்பட்டது. அப்போ மருத்துவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் என்னோட குழந்தைங்க கிட்டலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் அந்த காலக்கெடு சொல்லியிருந்தாங்க. அது 2015. 24 மணி நேரம் 48 மணி நேரம் காலக்கெடு சொன்ன எனக்கு
இன்னைக்கு நான் 10 வருஷம் கழிச்சும் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அவள் அருள் இல்லாமல் அவளோட ஆசீர்வாதம் இல்லாமல் நான் இந்த இடத்துல நிற்க முடியுமா? அந்த இடத்துல என்னை வந்து எழுந்திரி நான் இருக்கேன் அப்படின்னு வந்தாங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த உயிர் அவங்க கொடுத்தது, இந்த உடல் அவங்க கொடுத்தது, இன்னைக்கு நிற்கிற இந்த ஸ்தானம் எனக்கு தேவி கருமாரியம்மன் தான் கொடுத்தது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ தேவி கருமாரி அம்மன் உங்க வாழ்க்கையில் நிகழ்த்திய ஒரு செயல் சொன்னீங்க. இந்த கோவிலுக்கு பல கோடி மக்கள் வந்து போறாங்க. கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு செயல் பத்தி உங்ககிட்ட இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பெரும் தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கட்டட துறையில் இருக்கக்கூடியவங்க, கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்து வருவாங்க. சாதாரண சைக்கிளில் என்ன நான் பேரை சொல்லக்கூடாது, சாதாரண ஒரு மிதிவண்டியில் வந்தவங்களும் ஒரு சைக்கிள்லேயும் பஸ்லேயும் வந்தவங்களும் இன்றைக்கி வந்து 1000 பேர் 2000 பேர் 10,000 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்காங்க. அப்போது கருமாரியம்மனோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. அது இன்னைக்கு குடும்பத்தில் கூட எத்தனையோ குடும்பத்தில் வந்து குடும்ப பிரச்சனைகள் வந்திருக்கு. நம்ம அம்பாள்கிட்ட நவக்கலசத்தில் வந்து உட்காருவாங்க, அந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்குது. எவ்வளோ வசதிகள் இருந்தும் திருமணம் ஆகாமல் இருந்திருக்கோம். நம்ம கருமாரியம்மன்ட்ட ஒரு திருமாங்கல்யம் வாங்கி கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதுதான் எல்லாருமே என்னென்னா நம்ம கருமாரிகிட்ட வரும்போது சாதாரண மனிதர்கள் நம்ம, ஆனால் நம்மளை வந்து உயரத்துக்கு கொண்டு போகக்கூடியவள் வந்து நம்மளோட கருமாரி தான். அதை வர ஒருத்தரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த ஆத்மார்த்தமாக இருப்பாங்க. அந்த மனசு வந்து அவங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமாக இருக்கும். அம்பாள்கிட்ட அப்படி பார்த்தோன்னே சிரிச்சிருவாங்க. அதனால எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒளியேற்றி வைக்கிறவன் நம்ம கருமாரி. திருவிளக்கு பூஜையோட சிறப்பு அம்சம் பற்றி சொல்லுங்க. இப்போ இந்த திருவிளக்கு பூஜையானது வந்து இப்போ மற்ற பூஜைகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்கள் பண்ணுவாங்க, ஆண்களும் பங்கெடுப்பார்கள், இப்படி கூட வச்சுக்கலாம். ஆண்களும் அந்த பூஜையில் வந்து பங்கெடுத்துப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த திருவிளக்கு பூஜையும் இந்த நவராத்திரி திருவிளக்கு பூஜைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது முழுக்க பெண்களே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. அப்போது இந்த இடத்துல என்னென்னா பெண்களுக்கான உரிமைகள் வந்து இங்கே வந்து கொடுக்கப்படுது. நமக்கான ஸ்தானம், இது என்னுடைய இடம், இது என்னுடைய பூஜை, இதை நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த பெண்களுக்கான உரிமை வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கப்படுது. ஏன்னா நிறைய பூஜையில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்கு இதாக இருக்கீங்க, தீட்டாக இருக்கீங்க, வீட்டுக்கு வரக்கூடாது, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருவிளக்கு பூஜையில் மாத்திரம் எந்த விதமான பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த திருவிளக்கு பூஜையில் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க சந்தோஷமாக பண்ணலாம். அவங்களுக்கான உரிமை இது. அந்த உரிமையை பெற்றுத்தந்தது வந்து எத்தனை பூஜைகள் இருந்தாலும் பெண்களுக்கான உரிமையை பெற்றுத்தந்த பூஜை வந்து நம்மளோட திருவிளக்கு பூஜை தான். ரொம்ப தெளிவா சொன்னீங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து திருவிளக்கு பூஜை வந்து ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பா நாங்களும் பங்களிக்க போறோம். கண்டிப்பா வாங்க, எல்லாரும் வாங்க. தேவி கருமாரியம்மனோட அருளை வழங்குறதுக்கு அம்பாள் ரெடியா இருக்கான். இந்த திருவிளக்கு பூஜையில் உட்காரக்கூடிய ஒரு பெண்களையும் நாங்கள் தேவி கருமாரி அம்மனாக தான் கருதுகிறோம். இன்னைக்கு 250 அம்மனையோடு சேர்த்து 251 கருமாரிகளை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த திருவேற்காடு ஃபுல்லாக சக்தி மயமாகவும் கருமாரி யுகமாகவும் இருக்க போகுது. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாவோட வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அம்மா வந்து நம்ம கோயிலுக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா கொஞ்சம் முன்ன, இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேரோட அனுபவம் என்னென்னு. அம்மா வந்து நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு 60 ஆண்டு காலமாக வராங்க. எப்பவுமே இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க. எல்லாம் நம்ம திருக்கோயிலில் இருக்க பக்தர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இன்றைக்கி இந்த திருவிளக்கோட 7ஆம் நாளில் எல்லாருக்கும் நீ தாம்பூலம் கொடுக்குறம்மா, இன்றைக்கி வந்து கருமாரியம்மன் உனக்கு வந்து தாம்பூலம் கொடுக்க சொன்னா, அதனால நான் உனக்கு தாம்பூலம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. இதுதான் பாருங்க, ஒரு தாய் அந்த கருமாரி யாராவது பார்த்தோன்னா பாருங்க, கருமாரி எங்கே வந்திருக்கான்னு பாருங்க. அம்மா மூலயமா எங்களுக்கு ஒரு தாய் வீட்டு சீரை கொடுத்து இங்கே அனுப்பியிருக்கா. எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் பாருங்க, குறிப்பாக ஒரு சாவி கொத்து வேற ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சாவி கொத்து கொடுத்துருக்காங்க. இது கருமாரி கொடுத்ததா தான் நான் நினைக்கிறேன். இந்த சீரை அத்தனையுமே எனக்கு கருமாரி அம்மன் எனக்கு வந்து அம்மா அப்பா இப்போ இந்த நேரத்தில் இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் கருமாரிட்ட எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கணும் இல்லைன்னு. அவங்க இன்னைக்கு வர்றது எனக்கு தெரியாது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் உனக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மா கருமாரி இல்லை, எனக்கு எப்படி கொடுத்துட்டா பார்த்தீங்களா? இதுதான் கருமாரி அம்மனோட மகிமை, அவளோட அன்பு இதுதான். ஆமாம் அதுதான் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, 60 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவிலுக்கு. அதை வந்து எதிர்பார்த்து வரக்கூடாது.
நம்ம கோயிலுக்கு வரோம், எனக்கு நல்லா மேலே மேலே வச்சுருக்கேன், அவ்வளோதான். எனக்கு இது கொடு அது கொடுன்னு அம்மாக்கிட்ட கேட்கக்கூடாது. நம்ம அம்மாவுக்கு சந்தோஷமாக செய்யணும், நம்ம அம்மா நமக்கு செய்வாங்க. எனக்கு இது வேண்டாதான் நடக்கணும்னு கேட்கக்கூடாது. நம்ம கடமையை நம்ம செய்து அவள் கடமையை அவள் செய்வா, அவ்வளோதான். 60 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. வந்த முதல் நாள் இந்த கோயிலுக்கு வந்தது ஞாபகம் இருக்கா? என்ன வயசு அப்போ உங்களுக்கு? இப்போ நான் 18 வயசுலேருந்து வரும். மருவத்தூர் 18 வயசுலேருந்து, அவர் அடிகளார் 22 வயசுலேருந்து போகிறேன். கஷ்டம் எல்லாம் அவமானம் எல்லாம் தாங்கிட்டு தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறேன். அதெல்லாம் சோதிக்குவாங்க, இல்லாத வாழ்க்கை வராது. எல்லா துறையிலையும் இருக்கும். நான் இந்த துறை இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கும். எல்லாம் சோதிச்சுட்டு தான் அம்மா அருள் நமக்கு கொடுப்பேன். ஆமா, கண்டிப்பா. திருவேற்காடு அம்மன் அதை தாண்டி வரணும், அதை தாண்டி வர தெய்வத்துக்கிட்ட வரணும். வேற ஒன்றும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது. அந்த மன திடம் வேணும்னு அம்மா கிட்ட வரும். அம்மா வந்து சோதனை செய்து போதனை தருபவள் கருமாரி. சோதனை செய்கிறான்னு நம்ம பார்க்கக்கூடாது, அது நமக்கு வந்து ஒரு போதனை. அம்மா வந்து 60 ஆண்டு காலமாக நம்மளோட அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலுக்கு வராங்க. அவங்க வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்தவங்க. ஆனாலும் விடாப்பிடியாக நான் கருமாரியம்மனோட பாதத்தை தான் பிடிப்பேன், எனக்கு அவள் எல்லாமே நல்லது தான் செய்வா அப்படின்னு அவங்க வராங்க. அது மாதிரி தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வைக்கணும். அந்த நம்பிக்கையோட கருமாரிக்கிட்ட வாங்க. உங்களுக்கு என்ன வரம் கேட்டாலும் அம்பாள் வந்து கொடுப்பா. தாய் உள்ளம் படைச்சவ, அவளுக்கு வந்து நம்ம என்ன கேட்டாலும் இல்லைன்னு அவளுக்கு சொல்ல தெரியாது. அதனால நம்ம என்ன கேட்குறோமோ அம்பாள்கிட்ட வந்து அதை நியாயமானதாக கேட்கணும். நம்ம என்ன வேணுங்கிறது வந்து நியாயமாக கேட்கணும். நம்ம அதுக்கான இது வந்து அம்பாள் கொடுப்பா. எல்லாருமே வாங்க. இப்போ திருப்பணி நடந்துட்டு இருக்கு, கோயிலோட திருப்பணி நடந்துட்டு இருக்கு. அதில் எல்லாரும் பங்கெடுத்துக்கங்க. அம்பாளோட இந்த திருவிளக்கு பூஜையில எல்லாரும் கலந்துக்குங்க. அம்பாளோட ஆசீர்வாதம் எல்லாரும் வாங்கிட்டு போங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் எங்களோட பிரார்த்தனை. நன்றி, வணக்கம். எதிர்பார்க்கல நான் இதை கொடுக்குறேன், நாளைக்கு எப்படியோ என்னவோ நான் நல்லா இருக்கும் போதே கொடுக்கணும்னு ஒரு ஆசை. இவங்க நடைய ராஜ நடைய பார்த்து தான் அழகு, என்னைக்கும் இப்படியே இருக்கணும்னு கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. கலாட்டா டிவைன் திருவிளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம். லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தி சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ். வெற்றி ரியல்ஸ் தாய் மண்ணே வணக்கம். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.